அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடல் முழுக்க வந்து தளர்வு வந்து படுத்துறதுக்காக வந்து பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக வந்து ஒரு 3 ஸ்டெப்பை வந்து சேர்த்து வந்து அப்படியே செய்ய போகிறோம், டைனமிக்காக வந்து செய்ய போகிறோம். இதில் சூரிய நமஸ்காரமில் வந்து ஒரு 3 ஸ்டெப்பு வரும். அது பர்வதாசனா, அஷ்டாங்க நமஸ்கார், அதுக்கப்புறம் புஜங்காசனா. இதை தான் வந்து சேர்த்து பண்ண போகிறோம். ஆனால் அது கூட வந்து கொஞ்சம் வந்து வேறுபாடுபடுத்திட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது கால் வந்து பர்வதாசனால கால் கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படியே பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாலாசனால இருந்துக்கலாம். இதுல இருந்து அப்படியே பர்வதாசனா போயிடலாம். குதிக்கால் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் நோக்கி இப்படி தூக்கி இப்படி வரும். இது வந்து பர்வதாசனா. இதுல வந்து 2 காலுமே வந்து நம்ம சேர்த்து வச்சிருப்போம். இப்போ அதுக்கு பதிலாக வந்து காலை வந்து நல்லா வந்து இப்படி தள்ளி வைக்க போறோம். கைகளுமே தள்ளி வைக்கணும். அதாவது நம்ம மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு வந்து 2 கையும் 2 காலுமே வந்து வைக்க போறோம். இதுல வந்து அப்படியே பர்வதாசனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அஷ்டாங்க நமஸ்கார், அதுக்கப்புறம் வந்து புஜங்காசனம் பண்ண போறோம். அதாவது முட்டியை மடக்கி அஷ்டாங்க நமஸ்கார், அப்படியே புஜங்காசனம், மறுபடியும் பர்வதாசனம், முட்டியை மடக்கி அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசனம். புஜங்காசனா போகும்போது அப்படியே நம்ம உடலை வந்து நல்லா மேல் நோக்கி தூக்கணும். தலை வந்து பின்னாடி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். பர்வதாசனா, அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசனா. புஜங்காசனா பண்ணும்போது முட்டி வந்து கீழே படாமல் இருக்கு. தளர்த்திக்கலாம். பாலாசனா, ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுல பர்வதாசனால வந்து காலை வந்து நல்லா அகட்டி வைக்கணும். அதாவது நம்ம சொன்ன மாதிரியே மேட்டோட நம்ம பிரெத் அளவுக்கு கை வச்சுட்டு கால் வச்சு பண்ணா மாதிரி நம்மளோட உடல் வந்து முழுமையாக வந்து நல்லா தளர்வடைஞ்சிரும். நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது 2 காலுமே சேர்த்து வச்சிருப்போம், 2 கையுமே கொஞ்சம் பக்கத்தில் வச்சிருப்போம். அது வேற மாதிரி ஒரு இருக்கு. இப்போ அது அப்படியே கால் தள்ளி வச்சுட்டு பண்ற மாதிரி பண்ணும் போது வேற ஒரு பலன்கள் வந்து வரும். அதுக்கப்புறமேட்டு புஜங்காசனா பண்ணும் போது கால் கீழே படாம அப்படியே நல்ல உடம்ப வந்து முன்னோக்கி போயிட்டு அப்படியே வந்து நம்ம பின்னோக்கி வந்து வளைய போறோம். இந்த மாதிரி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து முழுமையாக வந்து தளர்வு அடைஞ்சிரும். ரத்த ஓட்டம் முழுமையாக வந்து நல்லா போகும். அப்போ உடம்பு நல்லா தளர்வு அடைஞ்சிச்சுன்னா அடுத்த ஆசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். எப்பயுமே பர்வதாசனா போகிறதுக்கு முன்னாடி வஜ்ராசனில் உட்காந்து பாலாசனா போயிட்டு அதுலேருந்து கை வச்சிட்டோம்னா கரெக்டாக வரும். இந்த இடத்துல இப்படி கையை வந்து நல்லா நீட்டி இப்படி வைக்கணும். அப்போ நம்ம முதுகு தண்டு நல்லா நீளமாக வரும். அப்போது நமக்கு அந்த பொசிஷன், கரெக்ட் பொசிஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். வச்சுட்டு இப்படி வரும். இது இப்போ வந்து காலை வந்து நல்லா அகட்டி வைக்கணும். பர்வதாசனா, புஜங்க. தளர்த்திக்கலாம். இதுல இந்த பயிற்சியில அப்படியே பண்றதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கூடவே வந்து மூச்சு பயிற்சியோட சேர்த்து வந்து பண்ணலாம். அதாவது எப்படின்னா மூச்சு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இழுத்துட்டு பர்வதாசனம் வரும்போது மூச்சை விட்டுருவோம், அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது மூச்சை அடக்கிடுவோம், புஜங்காசனம் பண்ணும் போது மூச்சை இழுப்போம். அது அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் பர்வதாசனம் வரும்போது வந்து மூச்சை வந்து விடுவோம், அப்புறம் மூச்சை அடைப்போம், மூச்சை வந்து இழுப்போம்.
இந்த மாதிரி தொடர்ந்து மூச்சு பயிற்சியோடு சேர்த்து செய்யும் போது இன்னும் பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.